மேச ராசி அன்பர்கள் இந்த குரு 8, 10, 12ஆம் பார்வையை பார்க்குறார். 10ஆம் இடம் தான் தொழிலுங்க. அப்போ 12 பார்க்கலாம். தொழிலில் முதலில் வெறுத்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள். முதல்ல ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா, சார் வேலைக்கு போயிட்டு தொழில் தொடங்கலாமான்னு நிறைய பேத்துக்கு வரும். நான் ஏன் சார் இவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்தால் மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கிறேன்னு ஒரு உணர்வு. அவங்க ஃபஸ்ட்டு வேலைக்கு வரலாமா? முதல்ல வேலை அமைப்பு வருது. ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் 12ஆம் இடங்கிறது பிரான்ச்சஸ்னு அர்த்தம். ஒரு நிறுவனத்துலேருந்து இன்னொரு நிறுவனம் அதே பிரான்ச்சஸ் கண்டினியூ பண்ணுறது. அப்போ இது சம்மந்தப்பட்டு அருமையாக இருக்குது. இதற்கு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால சூழ்நிலை ஒத்து வருதுன்னு தான் சொல்லலாம். கோச்சார ரீதியாக ஒத்து தசாபுத்தி மட்டும் ஒத்து வந்துட்டால் நிச்சயமாக பண்ணலாம். அப்போ இந்த தொழில் எக்ஸ்பேன்ஷன் உண்டு. இதில் போன டைம் 8ஆம் இடத்தை பார்க்கறனால சிக்கல்கள் தடைகள் விலகுதுன்னு அர்த்தம். இப்போ எப்படி வரும்னா ஒருத்தர் சார் இந்த நிறுவனத்தை நான் பார்த்துட்ருக்கேன், என்னால் பார்க்க முடியல, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? பார்ட்னர்ஷிப் நிறைய பேர் இருப்பாங்க, நான் என்னால் கன்டினியூ பண்ணலாம், நீ எடுத்துக்கிறியா? ஒருத்தங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டு வருது, அதை நீ கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி புது ஆப்பர்ச்சுனிட்டி பிறக்கும். இந்த ராசி தயாராக இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி கரெக்டான பெயர்கள் நியூமராலஜியும் கரெக்டாக பார்த்து பெயர் அம்சங்கள் வச்சு எக்ஸிக்யூஷன் பண்ணாங்கன்னா மிகப்பெரிய யோகமாக இருக்கும். குரு உங்களை சாதனையாளராக மாற்ற ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் தயாராக இருக்கணும். மிகப்பெரிய வாய்ப்பு இந்த குரு பயிற்சி தான் இந்த தொழிலுக்கு.